பெண் பிள்ளைகள் மருத்துவராக வேண்டும் என்றால் நீட் போன்ற தேர்வை இருக்கக்கூடாது. நீட் தேர்வை ஒழித்தால் மட்டுமே பல பெண் பிள்ளைகள் மருத்துவம் படிக்கும் உரிமை பெற முடியும். நம் அன்பு சகோதரி அனிதா அவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1200க்கு 1176 என்ற சிறந்த மதிப்பெண் எடுத்தும் மருத்துவம் படிக்க முடியாமல் தன் உயிரை இழக்கும் நிலை உருவானது. அது ஒரு கொடூரமான ஒரு விஷயம். மேலும் அதுக்கு அடுத்தபடியாவே நீங்க நீட் இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே இப்ப கூட திண்டிவனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பயந்துக்குனே அப்படிலாம் நடந்த ஒரு விஷயம் இருக்கிறது. அனிதா வேற்றுக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் நேரடியாக சென்று ஆறுதல் கூறினார். அவருடன் நான் சென்றிருந்தேன். அவங்க அப்பாவும் சரி, அவங்க சகோதரரும் சரி, அவ்வளோ ரொம்ப எப்படி அதை சொல்றதுன்னே தெரியல. ஆனால் நான் இருக்கிறேன். எனக்கு தங்கை இருந்தது, இப்போது இல்லை. ஆனால் பல லட்சம் தங்கைகள் எனக்கு இப்ப இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தளபதி சொன்னார். அதன் அடிப்படையில் உங்களுக்கும் பல தங்கைகள் இருக்கிறார்கள் என்று அவருடைய சகோதரருக்கு ஆறுதல் கூறிய ஒரு தலைவர் நம்மளுடைய தலைவர் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே கல்வியில் நமக்கான உரிமைகள் கிடைக்க மனதில் உறுதி கொண்டு இந்த உரிமைகளுக்கான தொடர் ஓட்ட பயணத்தில் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெண்களின் வளர்ச்சிக்கு பல தடைகள் உருவாகி வருகிறது. அதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. அந்த தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி வெற்றி கோட்டையை பெண்கள் உருவாக்க வேண்டும். சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கு நாம் எல்லோரும் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகமும் நம் தலைவர் தளபதி அவர்களும் துணை நிற்பார்கள் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு மகளிர் தின வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.